ஹாய்ப்பா வாங்க. ஃபில்டர் தண்ணி இறங்கியிருக்கா பார்க்கலாம். ரொம்ப அப்படியே செம்ம சூடு. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணி 1/2 கிளாஸ் ஊற்றினோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வச்சிடலாம். சூப்பர், அருமை, வெற்றி, அபாரம். செம்மையாக இருக்குது. இது என்ன நல்லாயிருக்கு. இதில் தாராளமாக வந்துட்டு ஒரு 3 ஸ்பூனு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஸ்பூன் தானே போட்டேன். இது வந்து இருங்க, திக்னஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். சூப்பர். இன்னும் இதுக்கு மேலே வரணும். இல்லை கரெக்டு, செம்ம பதம். சூப்பர். பாருங்க, இன்னும் பால் காய வச்சு காஃபி போட்டு பார்த்தா தெரியும். இப்போ பால் இல்லை, சாயங்காலம் தான் கிடைக்கும். சாயந்தரம் போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போதும். இது இந்த சின்ன நீங்கள் வந்து இந்த சின்ன கப்பு வாங்கினீங்கன்னாவே, ஏன்னா இந்த ஃபில்டர் காஃபி டிகாஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்காது. இன்றைக்கி மதியானம் வச்சோம்னா நாளைக்கு மதியம் வரலையும் தான். அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி புளிச்சு போயிடும். அதனால் நீங்கள் தெரியாதவங்க யாராவது, இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஹோட்டல் கடையில் ஒர்க் பண்ணதால் அங்கே வந்து டீ கடை இருந்தது, டீ காஃபி இருந்தது. அங்கே வந்து ஃபில்டர் இறக்கி வச்சுப்பாங்க. இன்றைக்கி இறக்கி வச்சாங்கன்னா நாளைக்கு வரலையும் இருக்கும். நாளைக்கு அந்த டைம் முடிஞ்சிச்சுனாக்கா அவ்வளோதான், வேஸ்ட் ஆகிடும், புளிச்சு போயிடும். அதால் தான் எனக்கே தெரியும், இல்லைன்னா தெரியாது. நான் என்ன நினச்சேன், ஃபில்டர் காஃபி இறக்குனா நான் மட்டும் 1 வாரம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாரிலாம் நான் என்னோட நினைப்பு இருந்தது. அப்புறம் பார்த்தா தான் தெரியும், கடைக்கு இந்த டீ போடுற கடைக்கெலாம் போனால் தான் தெரியுது, ஃபில்டர் காஃபி வந்து இந்த டிகாஷன்லாம் இறக்கணும்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது, 1 நாள் டைம், அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் இருக்குன்னா நாளைக்கு ஒரு மதியானம் வரலையும் அப்படி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், அது என்னன்னு தெரியல. நான் வந்து நாளைக்கு வரலையும் வச்சுருந்து பார்க்கலான்னு இருக்கிறேன். சரிங்களா, பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போமே. சின்னது இருந்தாலும் எனக்கு ஒரு சாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு விளக்கமாக. இப்போ நான் வந்து யூடியூப்லேயே பார்த்தேன், ஃபில்டர் காப்பி செய்முறைன்னு சொல்லி போட்டிருந்தேன். சும்மா அவங்க மட்டும் கப் எடுக்கிறாங்க, 2 ஸ்பூன் காப்பி தூள் போடுறாங்க, சுடு தண்ணி ஊற்றுறாங்க, அவ்வளோதான். இது எப்படி திக்னஸ் கிடைக்குதா இல்லையா, எத்தனை நாள் வரலையும் இருக்கும், இதை வந்து நம்ம எத்தனை நாள் வரலையும் யூஸ் பண்ணிக்கலாம், மறுநாள் வச்சுருந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதனால் எனக்கு வந்து ரொம்ப விளக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு. சரிப்பா, நான் இது வாங்கினது என்னமோ 1 கிளாஸ் அளவு தான் இந்த கப்பு. பாருங்கள், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா அதே 1/2 கிளாஸ் இருக்குது பாருங்கள். அதில் இருக்கிறது ஃபில்டர் என்னமோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. 1/2 கிளாஸ் கப், 1/2 கப்பு வந்துருச்சு, 1/2 கிளாஸ் தண்ணி வந்துருச்சு. அதேமாரி நீங்கள் அந்தமாரி சின்ன கப்பு வாங்கினீங்கன்னா ஸ்பூனால் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப திக்னஸ் கிடைக்கும். 3 ஸ்பூனு இல்லைன்னா 3.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனால் பார்த்திங்கன்னா 3.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தாராளமாக 1 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பர். இது கப்பு நிறைய கிடச்சிரும். சரியான விளக்கம் இருக்குன்னு நான் உங்களுக்கு நம்புகிறேன். சூப்பர். எனக்கு வந்து இதில் என்னென்னா, எனக்கு நல்ல செய்முறை எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதில் நிறைய டிகாஷன் வேணும், ஃபில்டர் காப்பி டிகாஷன் வேணும் அப்படின்னா 3.5 ஸ்பூன் காப்பித்தூள் போட்டு 1 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி காப்பித்தூளை போட்டு இதை போட்டு விட்டு மேலே தண்ணி ஊற்றிட்டோம்னா அம்பிடுதேன். இப்போ இறக்குறது டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக வந்து 2:21 சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 2:30 இருங்க 2:40, ஐ மீன் 21 சொல்லியிருந்தேனா, அப்போ 2:40 நீங்களே கணக்கு பண்ணிங்க. அப்போ குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகுது. ஓகேப்பா, சரியான விளக்கம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா தெரியல. ஆனால் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுல எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. நானும் அது ஒரே தயக்கம், எப்பட்றா இது தெரியாமல் எப்பட்றா போட்டு இறக்குறது, இது நம்ம வீடியோ வேறு எடுக்கணுமே அப்படின்லாம் நினச்சிருந்தேன். தயக்கமாகவே இருந்தது. சரி எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு தான் எடுத்தேன். எனக்கு வந்து ஃபில்டர் காப்பி கிடச்சிருச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், இதால் 3.5 ஸ்பூன் போட்டு 1 கிளாஸ் தண்ணி, இந்த கிளாஸால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா சரியான பதம் எனக்கு போதும். எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கிறது போதும். ஏன்னா நான் காப்பி பைத்தியம், எப்போ பார்த்தாலும் காப்பி குடிச்சிட்ருப்பேன். அங்கே எங்கள் ஊருக்கு போயிட்டேன்னா அடிக்கடி பால் வாங்கி போட்டுக்குவேன். வேலைக்கு போகும்போது யூஸ் பண்ண மாட்டேன். என்றைக்கு லீவ் போடுறனோ அன்றைக்கி காலையில் டிகேஷன் இறக்குவேன். மறுநாள் காலையில் வேலைக்கு போகிற வரையும் நான் வச்சுப்பேன். காப்பித்தூள் வாங்குகிற வேலை மீதி. ஏன்னா இதில் பாருங்களேன், இதிலே 3 ஸ்பூன்லேயே போயிடுது இல்லையா நமக்கு. இப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு ஒரு 10 காஃபி 15 காஃபி மேலே சாப்பிடுவேன். அப்போ 2 ரூபா சன்ரைஸ் போடுவேன். 15க்குனா ஒரு காப்பித்தூள் பார்த்திங்கன்னா 2 ரூபா சன்ரைஸ் வாங்கினா 15 வாங்கினா எவ்வளோ வருது பாருங்கள், 30 ரூபா ஆகுதா? இல்லை, நமக்கு இதிலே இந்த 3 ஸ்பூன்லேயே அடங்கிடுது பாருங்கள் நமக்கு ஒரு நாள் காப்பித்தூள். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்தியமாக நான் ரொம்ப 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 தயக்கமாகவே இருந்தது. எப்பட்றா இறக்குறது, என்னடா பண்ணுறது, ஒன்றுமே தெரியாமல் நம்ம மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு. இதுவே கூட இதில் பார்த்தீங்கன்னா இது எடுத்துகிட்டு காப்பித்தூள் கொட்டணுமா, இல்லை இதிலே காப்பித்தூள் கொட்டணுமா, இல்லை இதிலே காப்பித்தூளும் சுடு தண்ணி கொட்டணுமான்னு எனக்கு அந்த டவுட்டே கூட இருந்தது தான். பார்த்துருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளையில் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் வாதியார் வீடெலாம் காப்பி போடுவாங்க, பார்த்துருக்கேன். மறந்து போச்சு, ஒரு தயக்கமாகவே இருந்தது. இப்போ யூடியூப்பில் போய் பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் விளக்கமாக போடுறேன். யூடியூப்பில் வந்து அவ்வளோ ஒரு விளக்கம்லாம் இல்லை, சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறாங்க. அப்படியே ஃபில்டர் காப்பியாக இருக்கும்போது ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறாங்க. சரி, அதை பார்த்தா நாம் ஒரு நல்ல விளக்கமாக சொல்லிடலாம், எவ்வளோ காப்பி தூள் எவ்வளோ தண்ணி போடணும்னு சொல்லி ஒரு விளக்கமாக சொல்லிடலான்னு தான் இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். நீங்களும் பாருங்கள். சூப்பர் ஃபில்டர் காப்பி, அருமையான காஃபி. இது ரேட் என்னென்னு பார்க்கலாங்களா? விளக்கம் தான், ஆனால் ஸ்டிக்கர் போகிற அளவுக்குலாம் எடுக்கல இன்னும். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிற வேலை இருந்தது, அதனால் பாருங்க 171 ரூபா. இது எனக்கு வந்து ஏன் இந்த ஸ்டிக்கர் எடுக்கலாம், இப்போ எனக்கு வந்து ரேட்டு வீடியோவிலே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சின்ன கப்பு தான் 171. அதேமாரி இப்போ வந்து நாங்கள் தனியாக ரேட்டு மறந்துச்சு அப்போ வாங்கும்போது. எப்படின்னா பாப்பாவுக்கு வந்து வளைகாப்பு செய்யும்போது வளைகாப்பு தட்டு, அப்போது ஒரு 2 ஏதோ ஒரு 2 பாத்திரம் எடுத்தோம். அப்போ இந்த ஃபில்டர் காப்பி இதுவும் எடுத்தோம். அதனால் எனக்கு தனிப்பட்ட இது தெரியல. அப்போ நான் வந்து இந்த பில்லையும் சரியாக கவனிக்கல, வாங்கிட்டு வந்து பீரோவில் வச்சதோடு சரி, அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆனால் சிந்தனை ஃபுல்லாக இது காப்பி இறக்கணுன்ட்டு சிந்தனை ஃபுல்லாக இருந்தது. அது எங்கே எடுத்து இறக்கிறது முடியாமல் அன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஓகேப்பா, நான் எடுத்து காப்பி இறக்கி எவ்வளோ பதம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அளவும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி நீங்களும் இந்த மாதிரி சின்னதாக ஃபில்டர் காப்பி குடிப்பீங்க அப்படின்னா இது மாதிரி வாங்கி போட்டு யூஸ் பண்ணுங்கள். செம்ம காம்பினேஷன், அருமையானது. இதுலேயே நீங்கள் வந்து பால் இல்லைனாலும் டக்குன்னு சுடு தண்ணி ஊற்றி பாருங்க. இதால் 1 கிளாஸ் சுடு தண்ணி வச்சு துளி இந்த டிகேஷன் ஊற்றி சர்க்கரை போட்டால் வேலை முடிஞ்சுது. நீங்கள் வந்து நல்லா சூடாக குடிக்கிறவங்களா இருந்தால் இதால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றும் போதே இதுக்கு நீங்கள் எவ்வளோ சர்க்கரை போடுங்க, 1.5 ஸ்பூன் சர்க்கரை. இதில் வந்து 1.5 ஸ்பூன் சர்க்கரை போடலாம். 1.5 ஸ்பூன், நான் நார்மலாக கம்மியாக தான் குடிப்பேன். 1.5 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு தண்ணி கொதிக்கும் போதே போட்டுருங்க. நல்லா சர்க்கரை அதில் கரைஞ்சிரும். அப்படியே டம்ளரில் எடுத்து ஊற்றி இந்த டிகேஷன் கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா வர காப்பி ரெடி. அவ்வளோதான், சிம்பிளான வர காப்பி. வடிகட்டுற வேலை ஒன்றுமே இல்லை. இது வந்து இப்போ இருக்கிற தூள் வந்து செகண்ட் தண்ணி ஊற்றினா எவ்வளோ திக்னஸ் கிடைக்கும் நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த டிகேஷன் தண்ணி ஃபுல்லாக இறங்கட்டும். இந்த டிகேஷன் ஒரு கிணத்துல ஊற்றி வச்சுட்டு நான் உங்களுக்கு ரெண்டாவதாக இதெல்லாம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி டிகேஷன் எப்படி இறங்குது, ரொம்ப திக்னஸாக இருக்குதா இல்லை ரொம்ப இதாக இருக்குதா, திக்னஸ் கிடைக்கலையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரே பதத்தில் எல்லா காஃபி தூளும் கரைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சான்ஸ் இருந்தால் 2வது தண்ணி ஊற்றி இறக்கலான்ட்டு எனக்கு ஒரு மனசில் இருக்குது. இல்லை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி உங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக இறங்கட்டும், அடுத்த வீடியோ வரும். ஓகேப்பா, பாய்.